Hello viewers, Anita. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC Max second topic percentage part 6 கான homework sum number 169. So question பாருங்க. If the population in a town has increased from 20,000 to 25,000 in a year, find the percentage increase in population கேட்டிருக்காங்க. இது 2022 group 2 examல கேட்டிருக்காங்க. So questionல percentage எதுக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களோ அந்த வேல்யூ இருக்கான்னு பாருங்க. So அந்த வேல்யூ டைரக்ட்டா நமக்கு கொடுக்கல. So எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 25,000 20,000 மைனஸ் பண்ணணும். ஸோ 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு தான் நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100 தானே ஃபார்முலா. ஸோ இங்கே வேல்யூன்றது நம்ம 5,000 தான் எடுத்துக்கணும். ஏன்னா கொஸ்டினில் பெர்சன்டேஜ் அதுக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 25,000 எடுக்கணுமா 20,000 எடுக்கணுமா டோட்டல் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதுதான் நம்ம எடுக்கணும். இதே காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் சம்லலாம் நம்ம காஸ்ட் ப்ரைஸை தான் ஒரிஜினல் வேல்யூவாக எடுப்போம். அதாவது டோட்டல் வேல்யூவாக எடுப்போம். ஸோ இங்கே 5,000 டிவைடட் பை 20,000 into 100 கேன்சல் பண்ணி போட்டால் 25% அப்படின்னு வரும். அதுதான் இந்த சம்க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் மெத்தட் total into percentage is equal to value into 100 இந்த ஃபார்மேட்டில் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே டோட்டல்ன்றது 20,000 பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ வேல்யூன்றது 5,000 into 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் 25% வரும். ஸோ இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.